கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் துதி ஆராதனைக்கு வந்திருக்கிறான் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து தெரிவிக்கிறோம். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நாம் பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க பெறுகிறோம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள இந்த வேலையை அர்ப்பணிக்கிறோம். ஆஸ்வதிப்பீராக. உங்க நாம் ஒன்றே மகிமைப்பட ஜெபிக்கிறோம். ஐயா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆஸ்வதிப்பேன்னு சொன்னவர் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உங்க சமூகத்தினை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுவீராக. அன்றே பாடலை பாடும் போதே, நாங்கள் தேவனை துதிக்கும் போதே நீர் மீட்டுக்கொண்டே என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும் என்று சொல்லப்படுகிறது. கம்பீரித்து மகிழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் சில பாடல கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனை அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல நல்லா உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி, ஆனந்த பலி என் அப்பாவுக்கு, அப்பாவுக்கு ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, அம்மாவுக்கு. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். பாடுவோம். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். பாவ சாபம் எல்லாமே பறந்து போச்சு, பாவ சாபம் எல்லாமே பறந்து போச்சு, பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு, பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். பயமும் படபடப்பும் ஓஞ்சி போச்சு, பயமும் படபடப்பும் ஓஞ்சி போச்சு, பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு, பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். நேசக்கொடி என் மேலே பறக்குதையா, நேசக்கொடி என் மேலே பறக்குதையா, என் நேசருக்காய் பணி செய்ய துடிக்குதையா, என் நேசருக்காய் பணி செய்ய துடிக்குதையா. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு
ஆனந்தமாய் செலுத்துகிறேன். நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு. நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு. பேய்களை விரட்டும் ஆற்றல் வந்தாச்சு. எனக்கு பேய்களை விரட்டும் ஆற்றல் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். கடன் தொழில கஷ்டமெல்லாம் கடந்து போச்சு. கடன் தொழில கஷ்டமெல்லாம் கடந்து போச்சு. கண்ணீர்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் கண்ணீர்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆமென். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆனந்த பலி, ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன். கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை கூட பாடுவோம். ஆமென். அவருக்குள்ளாய் நாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சுலமா இருக்கிற இடங்கள்ல ஆமென். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல யாரும் இல்லப்பா. ஹல்லேலூயா. நல்ல உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஒருவரே, நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே நீங்களாப்பா. ஆராதனைக்குரியவர். ஆமென். ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாரும் இல்லப்பா. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே உன்னதர், நீ ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், நீ ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே, போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. ஒருவரே உன்னதர், நீ ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னதர், நீ ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே,
வல்லமையில் சிறந்தவர் நீரே. ஆமென். மகிமையால் நிறைந்தவர் நீரே. ஆமென். வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னரே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. ஆமென். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே உன்னத, நீ ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். நீ ஒருவரே உன்னத, நீ ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. சாத்தானை தோற்கடித்தவரே, ஆமென். சாவை வென்ற தெய்வமே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. ஆமென். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீ ஒருவரே உன்னத, நீ ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே உன்னத, நீ ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹalleluya. ஆமென். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே போற்றுதலுக்குரிய தெய்வம். ஹalleluya. அவரே இருக்கிற இடங்கள் நல்ல கரங்களை வைத்து சொல்லுமா, ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்களை கண்டதுனால ஆண்டவரே சோத்திரம், நாங்க ஆண்டவரே கிருபை பெற்றிருக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்ச நேரம் ஆண்டவரை நல்லா உயர்த்துவோமா? ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய அழகான கண்கள் ஆண்டவரே எங்களை கண்டதுனால நாங்க உயிர் வாழ்றோம்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை வேர்த்தி ஹalleluya. உண்மை உள்ளவர்களாய், ஹalleluya, நன்றி உள்ளவர்களாய். ஆமென். ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்லுவோமா? ஹalleluya. அப்பாவை பார்த்து சொல்லுவோம். ஹalleluya. உடைய அழகான கண்கள் எங்களை கண்டதுனால நாங்க உயிர் வாழ்றோம்ப்பா. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எல்லாரும் இணைந்து பாடுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் ஆண்டவரை நோக்கி வாழ்கின்றேன். சொல்லுமா, தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் ஆண்டவர் வேணும்னு சொல்லி சேர்த்து கொண்டீங்களப்பா. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் அநேகராக வெறுக்கப்பட்ட எங்களை ஹalleluya. ஆமென். ஹalleluya. இதயத்துல கைகளை வைத்து சொல்லுவோம். ஹalleluya. தூக்கி எறியப்பட்ட எங்களை வேணும்னு நீங்க சேர்த்துக்கிட்டீங்களப்பா. இப்படி கிருபைகளுக்காய், இப்படி அநாதி சிநேகத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென்.
உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்லுமா மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுமா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுமா ஒரு நாளும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. நம்மை விட்டு கொடுக்காத தெய்வம் அவர். ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத தெய்வம். அவரை பார்த்து சொல்லுமா நம்முடைய ஆண்டுடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒப்பற்றைகள் இயேசு ராஜாதி ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லுமா ஒரு நாளும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒரு நாளும் கைவிடா, ஒரு போதும் விலகிடா. ஒரு நாளும் கைவிடா, ஒரு போதும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லும் ஆண்டவரே உம்மையே நம்புவோம். அவன் உண்மையே நம்ம நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை. எல்லாரும் ஒரே நிமிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை இருக்கிற இடங்களை நல்லா உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே
உண்மையே நாங்க நம்புவோம், உண்மையே நாங்க நம்புவோம். இறுதி வரை உண்மை நாங்க நம்புவோம் ஆண்டவரே. எங்கள் உடம்புல அவருடைய இந்த சரீரத்துல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்மையே நம்புவோம்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாய்? ஆமென். அப்பாவை பார்த்து சொல்லுமா, இந்த வரியை மட்டும் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோமா அவருடைய பிரசனத்துக்குள்ளாய். ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நாளத்துல சொல்லுமா, நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்தே கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவே இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் அன்று எந்த சூழ்நிலையில ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் உமக்குள்ள நாங்க மகிழ்ந்திருப்போம்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுவோம். அத்திமரம் ஹல்லேலூயா துளிர் விடாமல் போனாலும் ஆண்டவரே, ஆமென், ஆட்டு மந்தையில் ஆண்டவரே, ஆமென், பலனற்று போனாலும் ஹல்லேலூயா உமக்குள்ளாய் நாங்க மகிழ்ந்திருப்போம்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நல்ல உண்மையை கரங்களை வைத்து சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. நன்றி அப்பா, மேல துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மட்டுமா எங்களோடு கூட இருந்து உலாவி வந்த அப்படியே கிருபைகளுக்காய் அப்படியே பிரசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் அப்பா அப்படியே தெய்வீக கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸ் ஏஜ் குடும்பத்தாரை திரும்பமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆன்லைன் வழியாக நீங்களும் தேவனை மையப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்திலிருந்து 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
உன் வெளிச்சத்திரத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ற தேவன். இந்த வெளிச்சம் என்கிறான காரியத்தை சத்ருவாகிய பிசாசு விரும்புவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நாம் வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டுமானால் நாம் எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எலும்பி என்கிறான காரியத்தை சொல்லும்போது, கடந்த வாரத்திலே சொல்லும்போது கழுகை குறித்து சொன்னேன். எப்படி கழுகானது அதனுடைய வாழ்க்கையை வைத்து தேவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து என்கிறான காரியத்தை சொல்லி கழுகை போல எலும்ப சொன்னார். இந்த எலும்பு என்கிறான காரியம் 3 காரியங்களை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் வசனங்களை பிற்பாடு நாம் வாசிப்போம். ஒன்று, தூசியை விட்டு எழுந்திரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லப்படுகிறது. சீயோனை பார்த்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும், சீயோனே எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளை நாம் தூசியிலாய் நினைக்கிற காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்த முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவாங்க. 2வது காரியம், மரித்தோரை விட்டு எழும்பு என்று சொல்லி எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 3வது காரியம், எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எலும்பு ஆயத்தம் தானே? பல வேளையிலே நம் மத்தியிலே பெரிய கரைகளா இருந்தால் தெரியும், தூசிகள் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் இந்த தூசியலினால் கூட பிரச்சனை உண்டா? ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த தூசிகள் என்கிறான காரியம் பல வேளை நமக்கு சுய நீதிகளாய் ஒட்டி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், எல்லா காரியங்களும் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு பிரியமான பிரியம் இல்லாத காரியங்களும் ஒட்டி கொண்டிருக்கலாம். இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதுவும் தொடர்ந்து வர விருப்பப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு தேவ மனிதர் சொல்லும்போது சொன்னார், பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் இடம் நமக்கு கொடுத்தால் போதும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். நீங்கள் கதை கேட்டிருப்பீர்கள் அராபிய ஒட்டகம் குறித்து. ஒரு அரேபியன், இரக்கமுள்ள அரேபியன், அவன் ஒரு முறை பனி பெய்கிறதான சூழ்நிலையிலே வெளியே சென்று கொண்டிருக்கும் போது அந்த இடத்திலே கூடாரம் அடித்து அவன் தங்கினான். தங்கும் போது அவன் உள்ளே தங்கினான். பனி பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த ஒட்டகம் கொஞ்சம் கதறலோடு கூப்பிட்டது, எஜமானனே, எனக்கு ரொம்ப குளிர்கிறது, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, என் முகத்தை மாத்திரம் அந்த கூடாரத்தின் வெளியே வைத்துக் கொண்டால் போதும் என்று சொன்னது. இப்பொழுது அவன் அதற்கு இடம் கொடுத்தான். உடனே முகத்தை வைத்துக் கொண்டது. கொஞ்சம் கண் அசந்து ஏதோ இடிக்கிறாப்புல இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் இப்பொழுது ஒட்டகத்துடைய கழுத்துக்கு மேலாக வந்து நிற்கிறது ஒட்டகம் உள்ளே. உடனே கேட்டான், என்ன நீ முகத்தை மாத்திரம்தான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்ன, இப்பொழுது கழுத்தையும் வைத்துக் கொண்டு முழு தலையும் உள்ளே விட்டு விட்டாயே என்று சொன்னான். அப்பொழுது சொல்லி, எஜமான், என்னால் மிகுந்த தாங்கவே முடியவில்லை என்று சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தால் எஜமானன் வெளியே இருந்தான். கூடாரத்துக்கு வெளியே ஒட்டகம் முழுவதுமாய் கூடாரத்தை ஆக்கிரமித்திருந்தது. பிரியமானவர்களே, தூசி என்கான காரியமும் சின்ன சின்ன பாவங்கள், கீழ்ப்படியாமை, கசப்பு, கோபம், வைராக்கியம், பெருமை, எரிச்சல் போன்ற மாம்ச கிரியைகளை அது குறிப்பிடும். பலவேளை இதை நாம் கண்டுகொள்வதில்லை. மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்களா? கொடுக்க வேண்டிய இடத்திலே கொடுத்திருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுக்க வேண்டியதான கடன் கொடுத்து விட்டீர்களா? யார் மறந்து விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பலவேளை நாம் சில காரியங்களை தந்திரமாய் செயல்படுவது போல நினைக்கிறோம். ஆனால் வேதாகம் சொல்வது, எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தூசியை உதறிவிட்டு இந்த சீயோனை எழும்ப சொல்கிறார் ஏசாயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூசி என்கான காரியங்கள் எவையெல்லாம் குறிப்பிடுறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம்
8, 9 ஆகிய வசனங்கள் சொல்லப்படுகிறது. இந்த யாத்ராகமத்தின் புத்தகத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். விசேஷமாக ஆண்டவர் மோசேயை அங்கே அனுப்பினார் எகிப்துக்கு, தன்னுடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக. மோசே நினைத்திருந்தான் உடனே அவர்கள் அனுப்பிடுவான் என்று சொன்னால், பார்வோன் கர்த்தர் யார் என்று கேட்டான். இப்பொழுது அவனுக்கு முன்பாக பல்வேறு அற்புதங்கள் செய்ய வேண்டியது. இந்த கடைசி காலத்திலும் பார்வோன் போன்றதான நாம் ஆட்சியிலே சிக்கி இருக்கிறோம். உலகம் எங்கிலும் தேவனுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வரலான பல பார்வோன்கள் எழுந்திருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் வேலையைத்தான் கொடுக்க வேண்டும், ஒரு நாளும் ஜனங்களை ஆராதிக்க போக விடக்கூடாது. ஆனால் தேவனுடைய எண்ணமோ ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை பண்டிகை கொண்டாடி ஆராதிக்க வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்வோன் விரும்புவது இல்லை. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவர் பல்வேறு அற்புதங்களை செய்ய மோசேயை வைக்கிறார். இப்பொழுது அதிலே ஒரு அற்புதம் தான் நான் சொல்லுறான் இந்த வேத பகுதி. என்ன காரியம்? இவன் ஒவ்வொரு முறை செய்து வரும்போதும் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறான். இந்த முறை ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். என்ன காரியத்தை காண்பிக்கிறார் என்று சொன்னால், அவன் சூளையின் சாம்பலில் இருந்து மோசே அந்த சாம்பலை ஒரு கைப்பிடி, அப்படிதான் சொல்லப்படுது, ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கொண்டு அதை வானத்திலே தூற்றுவாயாக என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அதை வைத்துதான் இன்றைக்கும் சில இடங்களில் சண்டை போடுவர்கள் மண்ணை தூவி விடுகிறார்களோ தெரியாது. ஆனால் இந்த தூசியை அவன் என்ன செய்தான்? இறைத்தான். வாரி இறைத்த பொழுது வேதம் சொல்றது, எகிப்தியர் எல்லார் மேலும் கொடிய கொப்புளங்கள் உண்டாயிற்று. பார்வோனை நினைத்திருப்பான், மோசே ஒரு ஆயுதங்களை கொண்டு வராமல் எதை கொண்டு வருகிறான்? சாதாரண கைப்பிடி நிறையாக சூளையுடைய அந்த சாம்பலை எடுத்தால் அது என்ன கிரியை செய்யும் என்று சொல்லி. ஆனால் அந்த தூசியோ எகிப்து தேசம் எங்கும் பரவி மனிதர் மேலும் மிருகங்கள் மேலும் கொப்புளங்களை ஏற்படுத்தி கொடிய வேதனையை கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, சாதாரண தூசி என்று நினைத்து விடாதீர்கள். அந்த தூசியும் கூட கொப்புளத்தை உண்டு பண்ண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவாக. ஏன் இந்த காரியத்தை சொல்ல சொன்னால், பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன தூசி தானே என்று அலட்சியம் பண்ணுகிறார்கள். பல்வேறு தூசியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தர கரைகளாய் மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது, உன் பிரசங்கியின் புத்தகத்திலே தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை செத்த ஈக்கள் கெட்டு நாரிப்போ பண்ணும். அந்த தைலத்துக்கு அவ்வளவு விலைக்கிரையும் கொடுத்திருப்பார்கள். இன்றைக்கு இருப்பது போல கெமிக்கல் உள்ளதான காரியங்கள் கிடையாது. அந்த நாட்களில் இயற்கை பொருட்களை பக்குவப்படுத்தி அந்த தைலம் செய்யப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட தைலத்தை ஒரு ஈ விழுந்து செத்ததினாலே அது கெட்டு நாரிப்போ பண்ண முடியுமானால், உங்கள் ஜீவியத்தையும் கூட சின்ன சின்ன சொற்ப மதியினங்கள், ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து யாராவது கடிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் உடனே சோர்ந்து போய் என்னை கடிந்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனதோடு கூட இருப்பீர்களா? அல்லது உங்களை திரித்துக் கொள்வீர்களா? ஸ்தோத்திரம். நீதிமானின் தலையிலே கொட்டட்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த நாட்களிலே பலரும் கூட தங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்வதை விரும்புவது இல்லை. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலைமையிலே இன்றைக்கு உள்ளதான அந்த ஜெனரேஷன் இருக்கிறது. தோத்திரம். கர்த்தரை நாம் மையப்படுவாக. உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்பான காரியம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது எல்லாரும் தவற வாய்ப்பு உண்டு. ஆம், எல்லா சமயங்களும் சில வேளை நாம் எப்பேற்பட்ட பலவானா இருந்தாலும் சில காரியங்களிலே தடுக்கி விழ வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே நாம் எச்சரிக்கைகளையும் அறிவுரைகளையும் இதை நாம் கண்டிப்பாய் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை குறித்து விசாரிக்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆம் பிரியமானவர்களே, உங்களிடத்தில் உள்ள கிறிஸ்துவை காண்பிக்கிறீர்களா? அல்லது சத்துரு அவன் தந்திரமாக நயவஞ்சகமாக உங்களை கடவுளுடைய பிள்ளை இல்லை என்று சொல்வதற்காக சில தூசிகளை விதைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம்
13வது வசனத்திலே சொல்லப்படுறது. யோசுவாவின் புத்தகம் 7:13 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன் என்று சொன்னால், இங்கே யோசுவா ஒரு இளம் தலைவன். அவன் மோசையோடு கூட இருந்து மோசையோடு கூட தேவன் பேசினதையெல்லாம் பார்த்தவன். அது மாத்திரமல்ல, மோசையுடைய முகம் பிரகாசிப்பதை அருகே இருந்து கவனித்தவன் இந்த யோசுவா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவன். இப்படிப்பட்டதான இந்த யோசுவாவை அடுத்த தலைவனாக மாற்றும்படியாக தேவன் சொல்கிறார். தனக்கு இருந்ததான அபிஷேகத்திலே அவனுக்கும் கொடுத்து அவனை தேவனுடைய காரியங்களை பின்பற்ற வைக்கும்படியாக அவனுடைய கரத்திலே தலைமைத்துவத்தை விட்டு இப்பொழுது மோசே கடந்து செல்கிறார். இந்த சூழ்நிலையிலே யோசுவா முதல் வெற்றியை சாதித்து கொஞ்ச நாட்கள் கூட ஆகவில்லை. அடுத்த வெற்றியை சாதிக்க வேண்டும். ஆயி என்கிற பட்டணத்துக்கு போக வேண்டும். இந்த பட்டணத்துக்கு போகும்போது சுற்றி உள்ளவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். அந்த பட்டணம் மிகச் சிறிய பட்டணம், 2000 பேர் போனால் போதும், ரொம்ப ஆட்களை வருத்தப்படுத்த வேண்டியதில்லை என்று சொல்லி. ஆனால் நடந்த காரியங்களோ, அந்த போன ஆட்கள் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தோற்று போனார்கள். இப்பொழுது யோசுவா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். விழுந்து அந்த புழுதியை எடுத்துக்கொண்டு மண்ணை போட்டுக்கொண்டு, ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றாமல் ஆண்டவர் இப்படி செய்து விட்டீரே, எங்களை சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாம் கேட்பார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏமாற்றப்பட்டால் என்று சொல்வார்களே என்று சொல்லி அவன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன காரியத்தை பேசுகிறார்? எழுந்திரு யோசுவாவே, நான் சொன்ன வார்த்தையை தவறுற தேவன் அல்ல, ஆனால் நீ அங்கே சொன்ன காரியத்தை மீறின ஆட்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள். என்ன காரியம் அது? உன்னோடு கூட உள்ள ஜனங்களிலே சில ஆகான்கள் இருக்கிறார்கள். இந்த ஆகானுடைய விருப்பம் என்னது? எரிகோவை சாபத்தீடு என்று சொன்ன போது, அதில் உள்ள எந்த பொருட்களையும் எடுக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது, அந்த ஆகான் அவன் நேர்த்தியான பாபிலோனிய சால்வையும் அவன் பொற்பாலத்தையும் எடுத்துக்கொண்டான். அதையெல்லாம் எடுத்து தன்னுடைய கூடாரத்திலே புதைத்து வைத்தான். புதைத்து வைத்த காரியம் யோசுவாவுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் தெரியாது. ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தான். இதனால் முழு சேனைக்கும் தோல்வி ஏற்பட்டது. இந்த தூசியை உதறச் சொன்னார். ஆண்டவர் எதிர்பார்த்தான காரியம் சாபத்தீடு என்கிற காரியம் உனக்குள்ளாய் இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையிலே தேவன் முழுமையாய் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியாதற்கு காரணம் சில சாபத்தீடுகள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒளித்து வைத்தீர்களோ, அல்லது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை ஒளித்து வைத்தீர்களோ, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஊழியத்தை கொடுக்க மறந்தீர்களோ, உங்களையும் என்னையும் பார்த்து ராஜாதி ராஜா எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த சாபத்தீடானது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. உங்களுடைய கூடாரத்திலும் இருக்கிற ஆட்களிலே ஒரு சிலர் கர்த்தரோடு கூட இருக்கிறார்களா? உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு கூட நடக்கிறார்களா? நீங்கள் கர்த்தரோடு கூட நடக்கிறீர்களா என்று சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவாக. எழுந்திரு, சாபத்தீடானது ஒழித்து வைக்கப்பட்டது என்று சொல்லி அந்த சாபத்தீட்டை கண்டுபிடிப்பதற்கு யோசுவா ஒரு அணிவகுப்பே நடத்த வேண்டியிருந்தது. கோத்திரங்கள் எல்லாம் கடந்து போக குறிக்க வைக்கப்பட்டு, அதிலே யூதா கோத்திரம் குறித்து வைக்கப்பட்டு, அதிலே ஆகான் சீட்டு போடும்போது மாட்டிக்கொண்டான். பிரியமானவர்களே, உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆகான் போன்ற காரியங்கள் பல வேளையிலே தூசியை போல மறைந்திருக்கலாம் மண்ணுக்குள்ளாக. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறான காரியம், நீங்கள் உள்ளே மறைத்து வைத்துக் கொள்வதனால் பாவம் அங்கீகரிக்கப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல. ஒருவேளை நீங்கள் வெளியே பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே பாவம் இருக்கலாம். தயவாய் கவனியுங்கள். இந்த தூசியை விட்டு எழுந்தது என்று சொல்லும் போது நியாயாதிபதியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பாராக்கை பார்த்து எலும்பு என்று சொல்கிறார். இங்கு தெபரா தீர்க்கதரிசி அங்கே பாராக்கை எலும்பு என்கான காரியத்தை சொல்கிறார். ஏன் எலும்பு என்கான காரியத்தை சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இங்கே விசுவாசத்திலே குன்றி போனான ஒரு ஆண்மகன், அங்கே பெரிய சிசரா என்கான சேனை தலைவன்
யுத்தம் செய்ய முடியாது வந்திருக்கிறான். அவனிடத்திலிருந்து ஆண்டவர் வெற்றியை தர விரும்பினார், அவனை வீழ்த்த விரும்பினார். அதற்காக தெபோரால் என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பினார். இந்த தெபோராலை ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், அந்த ஊரில் இருக்கிற பாராக் என்பவனை நீ அழைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு போ என்று சொல்லுறார். இப்பொழுது பாராக்குக்கு பயம். என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க அவனால் முடியவில்லை. இந்த பாராக் பயந்திருந்த போது இப்பொழுது தெபோரால் எழும்பு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார். உடனே அவன் சொல்லுகிறான், நீ வந்தால் நான் யுத்தத்துக்கு செல்வேன், இல்லாத பட்சத்தில் நான் யுத்தத்துக்கு செல்வது முடியாது என்று சொன்னான். இப்பொழுது தெபோரால் அவனோடு கூட யுத்தத்துக்கு செல்கிறார். ஆனால் சொல்லும்போது சொல்றார், இந்த மேன்மை உனக்கு கிடைக்காது பாராக்கு, யுத்தத்திலே ஜெயம் பெறுவாய், ஆனால் உனக்கு கிடைக்காதது ஒரு பெண்மணிக்கு தான் அதனுடைய மேன்மை சேரும் என்று சொன்னார். ஆம், உங்களுக்கு நடந்த சம்பவம் தெரியும். யாகே கூடார ஆணியினால் சிசராவை வீழ்த்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது காரியம் நான் சொல்லும்போது சொன்னேன், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த உலகத்திலே 2 கூட்டங்கள் இருக்கிறது. ஒன்று மரித்த கூட்டம், இன்னொன்று ஜீவனுள்ள கூட்டம். அந்த ஜீவனுக்காய் தொடர்ந்து போராடுகிற கூட்டம். இந்த மரித்த கூட்டத்துக்கு தாங்கள் மரித்ததே அவர்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் என்ன செய்யறார்கள், நம்மை தூங்க வைக்க நினைக்கிறார்கள். பல காரியத்தை நாம் தாமதமாய் செய்யவும், நாம் தேவனோடு நடப்பதை தடுக்கவும் விரும்புகிறார்கள். அவருடைய நோக்கம் நம்மையும் மரித்தோரில் ஒருவராய் வைக்க விரும்புகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இதில் எச்சரிக்கையா இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுறது, நாம் மடிந்து போக வேண்டிய காரியங்கள் என்று சொல்லியிருக்கிறது, மடிந்து போகக்கூடாத காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. எதிலே என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் சொல்லப்படுகிறது. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். நிலத்தில் விழுந்த கோதுமை மணியை போல ஆண்டவராக விரும்புகிறார். சத்ருவாகிய பிசாசோ அவன் சொல்றான காரியம், நம்முடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்பு என்கிறான காரியத்தை சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்து நிமித்தம் இழந்த எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கோதுமை மணியாக அர்ப்பணிக்கப்பட தேவன் எதிர்பார்க்கிறார். கோதுமை மணிக்கு தெரியாது தான் ஒருவன் தான் மரித்திருக்கிறேன் என்று நினைத்திருக்கும், மண்ணுக்குள்ளாய் பறிந்திருக்கிறேன் என்று நினைத்திருக்கும். ஆனால் அது வெளியே வரும்போது, அதனுடைய ஜீவன் என்கான காரியத்தை கொடுக்கும் போது, அதிலே திரளான கதிர்களை கொடுத்து, அதிலே திரளான கோதுமை மணிகளை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஸ்தேவான் நினைத்திருப்பான், அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக பந்தி விசாரிப்புக்காரன். இந்த பந்தி விசாரிப்புக்காரனுடைய வாழ்க்கையிலே தேவன் அபிஷேகத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். பல இடங்களிலே அற்புத அதிசயங்களை செய்யனாக விளங்கினான். ஆனால் இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம், அவனை கொண்டு போய் கல்லெறிய ஆயத்தமானார்கள். இந்த கல்லெறியும் போது அவர்கள் நினைத்தார்கள், ஸ்தேவான் ஒளிந்து விட்டால் முழு கிறிஸ்தவத்துடைய காரியமே ஒளிந்து விடும் என்று சொல்லி நினைத்தார்கள். அவர்களுக்கு தெரியாது, கோதுமை மணியாக ஸ்தேவான் நிலத்திலே விழப்போகிறான் என்பது தெரியாது. ஸ்தோத்திரம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவானுடைய கொலை செய்யப்படும் போது அங்கே சவுல் எனப்பட்ட வாலிபன் அங்கே கொலை செய்கிறவருடைய கல்லெறிந்து கொலை செய்வருடைய வஸ்திரத்தை எல்லாம் வாங்கி தன்னிடத்தில் வைத்திருந்தான். அவனும் அந்த ஸ்தேவான் ரத்தம் சிந்தப்படுவதையும் அவன் கொடூரமாக மரிக்க போவதையும் பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பவுலுடைய வாழ்க்கையை தேவன் கிரியை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில கோதுமை மணிகள் விதைக்கப்பட வேண்டும், ஆனால் அவனுக்கு கோதுமை மணிகள் விதைக்கப்படுவது பிடிக்காது. அவன் என்ன காரியத்தை சொன்ன என்று சொன்னால், நீ மரித்தோரை போல இரு. மரித்தோரை போல என்று சொன்னால் வேதம் சொல்லுறது, ஒரு மனிதன் செல்வந்தன் இருந்தான். அவன் தூங்கும் போது சொல்லிக் கொண்டான், என்னுடைய விளைச்சல் இந்த வருடம் அதிகமாக இருக்கிறது, அதை சேர்த்து வைக்க களஞ்சியம் இல்லை, அதனால் ஒன்று செய்வேன், அதை இடித்து பெரிதாய் கட்டுவேன். என் ஆத்துமாவே
புசித்து குடித்து பூரிப்பாயிரு, அநேக வருஷங்களுக்காய் உனக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். அன்று ராத்திரி ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், மதியனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படும், நீ சேர்த்துக் கொண்டது யாருடையதாகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோதுமை மணியாய் பல வேளையிலே ஊழியங்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் அர்ப்பணிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் தனித்திருக்கும், தூங்கும், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2:12 சொல்லுது, ஞானஸ்நானம் என்கான காரியத்தின் மூலமாக பழைய மனுஷன் மரிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷன் அவரோடு கூட. பழைய மனுஷன் யார்? பழைய மனுஷன் அவன் பிசாசினாலே பாதிக்கப்பட்டவன், அவன் மரணத்தில் இருக்கும்படியாய் வைக்கப்பட்டவன். ஆனால் அவனோடு கூட ஞானஸ்நானம் செய்யும் போது பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். இப்பொழுது புதிய மனுஷனும் நமக்குள்ளாய் வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதற்காய்தான் ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கை நமக்கு அவசியம். இந்த உடன்படிக்கையிலே இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்காக உயிர்த்தெழுந்தவர்களாய் மாறிவிடுகிறோம். அதனால் சொல்ல, உன்னுடைய பழைய மனுஷன் மரிக்காமல் உன்னுடைய புதிய மனுஷன் எழுந்திருக்க முடியாது. இந்த பழைய மனுஷன் மரிக்கும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த பழைய மனுஷனுடைய காரியங்கள் கொலோசியர் 2:13 பழைய மனுஷனுடைய செத்த மனுஷனுடைய கிரியை இலங்கை சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, செத்த பிரேதத்தை நாம் அடக்கம் செய்யாவிட்டால் அது ஊர் ஃபுல்லும் தன்னுடைய நாற்றம் இருக்கிறது, நான் செத்த ஆளுங்கே இருக்கேன் என்று சொல்லி காண்பிக்கும். உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், கோதுமை மணி புதைக்கப்பட்டால் அது ஜீவன் வெளியே வரும். ஆனால் மரித்து போன ஒரு ஆள் இருந்தாரோ நாற்றம் எடுக்கும். நீங்கள் கோதுமை மணியா அல்லது செத்து போன ஆளா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் மையப்படுவாங்க. மூன்றாவது காரியம் இங்கே சொல்லும் போது என்ன காரியம் சொன்னால், கொலோசியர் 2:20 சொல்லப்படுது, உலக வழிபாடுகளுக்கு நீங்களும் நானும் மரிக்க வேண்டும். ஏன் உலக வழிபாடுகள் எங்கான காரியத்தை சொல்றேன். பல வேளையிலே அநேக விசுவாசிகள் கூட அறிவில்லாதவர்களா இருக்கிறார்கள். சில சமயங்களில் விக்கிரகாரணைகள், சில சமயங்களிலே அவர்கள் கைரேகை பார்த்தல், நாள் பார்த்தல், குறி கேட்டல், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். ஒரு முறை ஒரு நண்பரை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், பாஸ்டர், நான் எப்பையும் காலையில அலுவலகத்திலே போகும்போது இன்றைய ராசி பலன் என்ன என்று சொல்லி பார்த்து செல்வேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த உலக வழிபாடுகள் என்ற சின்ன காரியத்தின் மூலமாக அவன் உள்ளே வர முடியும். நீங்கள் நாள் பார்த்து குறி கேட்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்வீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்றது, எப்பிராயிம் விக்கிரகங்களோடு கலந்திருக்கிறான், அவனை போகவிடு. எப்பிராயிம் திருப்பி போடப்படாத அப்பம், ஒரு பக்கம் வெந்து இன்னொரு பக்கம் வேகாத ஒரு பொருளை போல இந்த எப்பிராயிம் இருந்தான். அதை போலவே சிலர் இன்னும் விக்கிரக ஆராதனைகளையும் விக்கிரக வழிபாடுகளையும், சில வேளையிலே இந்த குறிக்கேட்டல் இப்படிப்பட்டதான மந்திரவாத பழக்கங்களையும் வைத்திருக்கான காரியங்களை காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவரை மாத்திரமே பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்றது, சாலமோன் காலத்துக்கு பிற்பாடு இஸ்ரேல் சாம்ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேல், யூதா என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் என்கான காரியம் தொடர்ந்து அது பாவம் செய்யும் போது ஆண்டவர் அசீரியாவுக்கு ஆண்டவர் சிறையிருப்பாக அனுப்பினார். இப்பொழுது அசீரியா ராஜாவுக்கு அவர்கள் கொண்டு போனப்பட்டார்கள். அங்கிருந்து சில ஜனங்களை அசீரியா ராஜா இங்கே கொண்டு வந்து வைத்தான். இப்பொழுது அவர்கள் இருவரும் கலந்து போனார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தேவனையும் வழிபட்டார்கள், பாகாலுக்கும் பயந்தார்கள். பாகாலையும் வழிபட்டார்கள். ஒரு பக்கத்திலே தேவனையும் வழிபட்டார்கள், இன்னொரு பக்கத்திலே பாகாலுக்கும் பயந்து அதை வழிபட்டு வந்தார்கள். ஆண்டவர் அதனாலே சிங்கங்களை அனுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அந்த வசனம் நன்றாய் சொல்லியிருக்கும். அவர்கள் இந்த தேசத்துடைய ஜனங்களுடைய நியாய பிரமாணத்தை அறியாதபடியினாலே சிங்கங்கள் கொன்று போட்டது.
ஆம் பிரியமானவர்களே, பலவேளை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்மை பிரகாசிப்பதற்கு குறைவானதுக்கும் காரணம் நாம் திருப்பி போடப்படாத அப்பம் போல இன்னும் பழைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? அன்றைக்கு ஒரு முறை ஒரு சொல்லும்போது சொன்னார், எல்லாம் முறைகளை செய்யணும்னு சொல்லி. நான் சொன்னேன், என்னுடைய முறைதான் முறை. தோத்திரம். ஏன் இதை சொல்ல என்று சொன்னால், பலவேளை விசுவாசிகள் கூட வரச்சனை இந்த காரியங்களை இந்த முறையை செய்யணும் அந்த முறையை செய்யணும் என்று சொல்லி சிக்கிக்கொள்ளலான காரியத்தை பார்க்கிறோம். உலக வழிபாடுகளிலே சிக்கிக் கொள்ளாதிருங்கள். ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது ஒரு காரியம் சொன்னேன். என்ன காரியம் அது? பாரம். எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நெருக்கியிருக்கிற பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்து நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எபிரேயர் புத்தகத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கும் இந்த பாரம் நம்மை அழுத்துகிறது. வேதாமத்திலே ஆண்டவர் விதைக்கனுடைய ஓமையை சொன்னார். இந்த விதைக்கனுடைய ஓமையை சொல்லும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்தது, அதை பறவைகள் எடுத்து சென்றது. சில விதைகள் கற்பாறை உள்ள நிலத்தில் விழுந்தது, அதுக்கு வேர் செல்ல முடியாதனால் சீக்கிரமாய் முளைத்து சீக்கிரமாய் என்று சொல்றது. மூன்றாவது ஒரு விதையை சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், அந்த விதை களைகளோடு கூட விளைந்தது. ஆனா அதை எல்லாம் அந்த களைகள் எல்லாம் அந்த விதையை வளர்விடாமல் நெருக்கி போட்டு அதை கொன்று விட்டன. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசம் என்கான காரியம் எந்த உலகத்தின் அடிப்படையை சார்ந்தது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை நம்புவதே ஒரு காரணம் முழுமையே அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து பல ஆட்கள் அடையாளங்களையும் சில ஆட்கள் என்ன கருத்து எனக்கு எல்லாம் இருந்தால் கர்த்தரை தேடுவேன் என்றும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் நாம் உலக கவலையில் நெருக்கப்படுவோம். நாளை நடப்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று வேதம் சொல்றது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தரை நம்புவதில்லை. கர்த்தர் செய்வாரா என்கான காரியம் உண்டு. அதனால்தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே சொல்லும் போது, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், அவரை தொழுதுள்ள யாவருக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார், அவர் அருகிலே இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வழி அடையும் போது இன்னொரு வழியை திறக்க வல்லவர். வறுமையிலோ பிரச்சனையிலோ வியாதியிலோ கண்ணீரோ உங்களுக்கு அது நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் அவைகளை மேற்கொண்டு வர உதவி செய்வார். இந்த விசுவாசம் நம்பிக்கையும் இல்லாவிட்டால் நீங்கள் சோர்ந்து போய்விடுவீர்கள். யாருக்கோ ஆண்டவர் அற்புதம் செய்ய எனக்கு செய்ய மாட்டார் என்கிற மனநிலைமைக்கு போய்விடுவீர்கள். ஆனால் வேதம் சொல்வது, விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள் உங்களை அழித்துக் கொண்டே இருக்கும், பாரமான காரியங்கள், எதிர்காலத்தை குறித்து இதை எப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி உங்களுடைய திட்டங்கள் இருக்கட்டும். இந்த திட்டங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். வாய்க்க பண்ணுவோர் கர்த்தர். உன் செய்ய எல்லாம் அவருக்கு அறிவி, அப்பொழுது ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறதே. பிரியமானவர்களே, உங்களுடைய காரியங்களை என்னுடைய கர்த்தருடைய சமூகத்தில் அறிவிப்போம். நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் கேட்போம். அவர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன். அவர் எப்பொழுதுமே நாம் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்று நீங்கள் அவரை நம்பாவிட்டால் உலகத்தின் பாரங்கள் நம்மை நெருக்கிவிடும். ஒரு முறை ஒரு தேவதூதன் வழியில ஒரு மனிதனை பார்த்தாராம். இது கற்பனை கதை. அந்த மனிதனிடத்தை பார்த்து, ஐயா, இது என்னமோ ஒரு 3 மூட்டைகளை தூக்கி வருகிறாயே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவன் சொன்னாராம், இந்த மூட்டை எது தெரியுமா? இது நேற்று நடந்த பிரச்சனைகள், கவலைகள் என்று சொன்னாராம். சரி, இன்றைக்கு இன்னொரு மூட்டை அது என்ன என்று கேட்டாராம். இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி வச்சிருக்கேன். சரி, இன்னொரு மூட்டை வச்சிருக்கேன்னு, நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ அதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, உலகத்திலே ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தோடு கூட இருப்பார் என்று சொல்றது. நீங்களும் நானுமோ கர்த்தரோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் நடத்துவார். எளியவனை குப்பையில் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரப்படுகிற தேவன், அவர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார்.
கர்த்தருடைய நாம் மையப்படுவாக. அப்படியானால் இந்த தூசியை உதறிவிட்டு, மரித்த நிலைமையை விட்டு, தூங்குற நிலைமையை விட்டு, அது மாத்திரமல்ல பாரமான யாவற்றையும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு தேவன் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொறுமையாய் ஓடுவதற்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். எழுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் எலும்பு என்று சொல்லும் போது, வாஞ்சையோடு கூட என்னால் இதை விட்டு எழும்பி முடியவில்லை என்று சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி அவையிலிருந்து எழும்ப உதவி செய்கிறார். உங்கள் வாழ்க்கையை மேன்மையான பகுதியடைய தேவன் உதவி செய்கிறார். ஆவியானவர் எழுப்ப உதவியா இருக்கிறார். நீங்கள் ஆவியானவருடைய உதவியை கேட்பீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:23 சொல்லுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததான நித்திய ஜீவனை நடப்பிக்கிறதான வேத வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அப்படியானால் ஆவியானவர் நம்மை எழுப்புகிறார். எப்படி எழுப்புகிறார்? வேத வாக்கியங்கள். வேதாவும் சொல்கிறது, எம்மாவூர் சீசர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அவர் நம்மோடு கூட பேசின போது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியதான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் செய்வாராக. வேதம் வாசிக்கும் போது ஆவியானவரே என் கண்களை திறந்தருளுங்க ஐயா, மகத்துவத்தை பார்க்க என்று சொல்லும் போது அந்த வேத வாக்கியங்கள் ஜீவனாய் நமக்குள்ளாக செல்லும். வேதம் சொல்றது சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4:6 சொல்லும் போது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். நீங்கள் நிறைவேற்ற போற காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் மலைப்பா இருக்கலாம். ஆனால் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிற தேவனோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதனுடைய நோக்கமே உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா? தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நீங்கள் சோர்ந்து போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியிலே தரும்போது எப்படி தெரிகிறாராம்? வேதம் சொல்லி யாத்ராமத்தின் புத்தகம் 35 21, 22, 25 ஆகிய வசனங்களும், யாத்ரா 35, 33, 34 ஆகிய வசனங்களையும் மோசேக்கு இப்பொழுது ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன காரியம் அது? ஆசரிப்பு கூடாத வேலை. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சாலமோனுக்கு இந்த காரியங்களை இப்படி செய், கேருவின் செய் அதெல்லாம் சொல்லல. ஏற்கனவே அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆனால் மோசேக்கோ இப்பொழுது ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும். அதற்கு உதவி தேவைப்படுது. அவனுக்கு அதை செய்வது எப்படி என்று தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, யார் யாருடைய இருதயங்கள் எல்லாம் எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வேலைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரனுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் என்னென்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்வதற்கு விசேஷித்த ஞானமுள்ளவர்களாய் விளங்கினார்கள். வேதாம் சொல்லுது, பெசலேயையும் அகிமாசையும் குறிப்பிடுகிறது. அந்த 33, 34 ஆகிய வசனங்களே, இந்த பெசலேயையும் அகிமாசையும் சொல்லும் போது ஆண்டவர் யூகித்து செய்வதற்கும் பல வேலைகளை யோசித்து செய்வதற்கும் அவனுக்கு ஆவியினாலே நிரப்பினார் என்று அவர்கள் இருவரையும் குறித்து சொல்கிறது. கர்த்தர் நல்லவர். உங்களை எழும்ப பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பல திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்களாகவே சில திட்டங்களை போட்டு இதெல்லாம் நிறைவேறவில்லை, இனிமேல் எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது என்ற மனநிலைமையில் இருக்காதீர்கள். உங்களை எழும்ப பண்ண, உங்களை தேவன் வெற்றி சிறக்க பல காரியங்களை வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 2 வாசிக்கும் போது, எளியவனை குப்பிழ்ந்து உயர்த்தி அவன்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உயர்த்தப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். சோர்ந்து போகாதீர்கள், எழும்பு என்கான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். தூசியை உதறிவிட்டு, அதே போல தூங்குற நிலைமையிலே மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஸ்தோத்திரம். பாவத்தையும் பாரங்களை விட்டு உதறி தள்ளிவிட்டு எழுந்திரு. ஆவியானவர் உன்னை எழுப்பும்படியாக அர்ப்பணி. தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். ஜெபமனோமா,
நல்ல பிதாவே, உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த காலவேளையிலும் எங்களோடு கூட இடைபெற்றீங்க, அதுக்காய் நன்றி அப்பா. எழும்பி பிரகாசிக்க சொன்னவர், நாங்கள் எழும்புவதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை எங்களிலே காண்பித்ததற்காய் நன்றி. பல வேளையிலே நாங்கள் தூசிதானே என்று நினைக்கிற காரியங்களே அன்றே அதிலே கொப்பளங்கள் கூட வர முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவைகளை உதறிவிட்டு வர உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தூங்குற நிலைமையில இருந்தால் நாங்கள் எழுந்திருக்க, மரித்தோரை விட்டு நாங்கள் வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கரம் வைக்கப்படட்டும். பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் வெளியே வர எழும்ப உதவி செய்யுங்க. ஆவியானவரே, இந்த 3 நிலைமையிலும் வெளியே வர முடியாமல் அன்றைய உம்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற ஆட்கள் உண்டு. எங்களால் எப்படி எழும்ப முடியும் என்று சொல்லும்போது, ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாத வேளையிலே என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதற்கு விசேஷத்தை ஞானத்தை தரும்போது எழுப்பினீரே. இப்பொழுதும் கூட தங்களுடைய குடும்பத்தை, ஊழியத்தை அன்றே ஒவ்வொரு காரியத்திலும் அன்றே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் விசேஷத்தை ஞானத்தை தர முடியும் என்று நீர் உணர்த்தினபடியா நன்றி ஐயா. எழும்ப உதவி செய்யபடியா நன்றி. உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். உங்க நாமம் ஒன்றே மையப்பட்டும். எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செயல்பாலை மறவாதே. ஆமென்.